நம்ம கேரக்டர் எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் பொறுமையான கேரக்டர். பொறுமையா இருக்கிறான், அதனால என்னை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சண்டை வர வரைக்கும் தாங்க பொறுமையாக இருப்பேன். சண்டை வந்துருச்சு, எதுக்கு யார் இருக்காலாம் பார்க்க மாட்டேன், ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் நான். ஓகே லிசன் ஒய்டிஎம்எல் எனக்கு இந்த செய்தி தான் வந்து எனக்கு அதுக்கு வந்து இந்த பூரி மனம் வந்து என்னோட லைஃப் பிடிச்சணும் என்னோட கருணை நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் அப்புறம் நான் பேசுகிறேன். ஓகே பாருங்கள் என்னோட லைஃப் பிடிச்சிருக்கோம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ என்ன கொடுத்தோம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்ன ஃபேமிலி வச்சுருக்கோம் என்ன கொடுத்தோம் இந்த வீடியோ தெரிவிக்க விடுங்க. சுண்டாமல் புட்டுக்கரமாக இருக்கேன். ஓகேவா நான் இங்கே இருக்க ஜாஸ்தி வேணா இருக்கேன். ஓகே ஜாஸ்தி தாமா டேட்டா முதல் ஒன்றுனா இருக்கேன். ஓகே பாருங்கள் நான் 8 ஹவர்ஸ் லைஃப் சுற்றிட்டு இருக்கிறேன். மற்றவங்க போய் கடையில் உட்காந்து வாங்கிட்டு இல்லை கார்ட்டூன் போய்ட்டு உட்காந்து ஒரு நாள் வந்துட்டு டே நல்லா நான் கிடையாது. ஓகேயா இப்போ கூட நான் என் வீட்டில் தான் இருக்கேன். என் வீட்டிலேருந்து என்னோடய லைஃப் 8 ஹவருக்கு தோற்றுறேன். ஓகேயா டமாட்டோ தான் இருக்கேன். ஓகே ஜாஸ்தி ஓகே என்னோடய லைஃப் 8 ஹவர் இருக்குது. இப்போ வந்து இந்த புண்டாமலை செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் மணி 6:41 வரைக்கும் டைம் இருக்குது. 6:41 வரைக்கும் டைம் இருக்குது இந்த புது மூணுக்கு. அப்புறம் என்னோட கரண்ட் லொக்கேஷன் தோணும். இவன் என்கிட்ட கேட்டு வந்து என்னோட கரண்ட் லொக்கேஷனாக கேட்டாங்கன்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் செட் பண்ணிடணும். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அஜித் சொல்லுங்கள் என்னோட கரண்ட் லொக்கேஷன். ஓகே என்னோட லைஃப் வந்துட்டேன். என்னோட கரண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டேன். புண்டாமனுக்கு சரி இவன் யாருன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த புண்டாம ஏற்கனவே எனக்கு ரெசிபி கிடச்சிவேன். வைடி பையனுக்கு ரெசிபி கிடச்சிருவேன். அவன் எங்களை பொறுத்த வரைக்கும் இவன் செத்தப்பான். ஓகேயா ரெசிபி கிடச்சிட்டு அன்றைக்கி இவன் தம்பி வந்து கதையை போய் கொட்டி விடுவான். ஓகே அவன் தம்பி போய் வந்துச்சுன்னா அந்த பணக்கார விஷயத்தோட இவன் வாரிக்கிங்க. ஓகே அந்த பணக்கார வம்சத்தோட வாரிக்கிங்க. ஓகே அந்த புண்டாமன் அது ஒரு புண்டு வச்சுக்கோ அந்த வச்சுக்கூட வாரிக்கிங்க. அவன் பையில கொடுத்துட்டு மக்காம அடிக்காமல் கதை பேசிட்டு அவன் தம்பி பேசினால ரெஸ்பி கூட நான் விட்டுட்டேன். ஓகே மக்காம போனால் போய் பிச்சை போட்டேன். ஸோ ரீமேட்ச் வந்து எங்கிட்ட அவன் கேட்பான் அந்த புதி ஓகே மக்காம உடைக்கிட்டு போயிட்டு. ஓகே அப்புறம் ஓகே மக்காம உடைக்கிட்டு போயிட்டு அவன் தம்பி தான் எப்படியா இருந்தான். அந்த குரூப் வந்து மொத்தம் 4 பேர் இருந்தோம். ஓகே 4 பேர் என் சைட்டு ஒரு ஆள் ரெஸ்பி அவன் சைட்டு ஒரு ஆள் ரெஸ்பி அப்படின்னு ஃபைட் பண்ணுவான். ஃபைட்டில் அவன் தோற்றுருவான். அவன் சைட்டு ரெஸ்பியே சொல்லுவான் அவன் தம்பி சரி ராட்சியரை தோற்றுட்டான் அவன் ரெஸ்பி கைட்டு அடிச்சுவான் சொல்லி நினைக்கிறேன். இந்த புண்டாமல் ரெஸ்பி கிடைப்பான் கதை பேசுவான். ஓகேயா கதை பேசிட்டு அப்படியே 2 நாளாக கதை பேசினா அந்த கூதிமாவன் 8ஆம் தேதி ஃபைட் வந்துச்சு. எனக்கு தெரிய பாண்டாச்சு. புண்டாமா வந்து 3 நாளாக கதை பேசினா இருக்காங்க தேவடி அம்மாவன். இப்போ ஒரு என்ன சொல்லுவான் அந்த புண்டாமா வந்து அதை வந்து நான் லைஃப் வந்து என்னை வந்து பார்க்காட்டி அவன் எஸ்கு உடைக்கன்னு சொல்லியிருக்கான். அந்த பேசுகிற ஓடி தான் என்கிட்ட இருக்குது. அவன் தம்பி பேசுகிற ஓடி தான் என்கிட்ட இருக்குது. நம்மளை வந்து அவன் எஸ்கு உடைக்க சொல்லியிருக்கான். எனக்கு ரெஸ்பி கிடைக்கணும்னு சொல்லியிருக்கான். இவனும் ரெஸ்பி கிடைப்பான். அவன் தம்பி சின்னவன் எனக்கு ரெஸ்பி கிடைப்பான். ஓகே இவங்க 2 பேரும் வந்து என்னை பார்க்காட்டிலா எனக்கு ரெஸ்பி கிடைப்பான். இவங்க 2 பேரும் ஓகேயா அவன் தம்பி வந்து சின்ன அவன் கூட ஜாஸ்தி இல்லைனா இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியும். இந்த புண்டாமா மட்டும் இன்றைக்கி என் அடுத்துக்கு வராட்டி இதுக்கு அவன் டிபி காமிச்சிட்றான். இந்த பூதிமா மட்டும் என் அடுத்துக்கு இன்றைக்கி வராட்டி வச்சுக்கோங்களேன். அவன் தம்பி இன்றைக்கி செத்தான். நேராக அவன் தம்பி வீட்டுக்கு கிளம்பி போவேன். காலத்து 6:40 வரைக்கும் டைம் இருக்குது. 7 மணிக்கு மேலே அவன் தம்பி வீட்டுக்கு போயிட்டு அவன் தம்பி உடிச்சு விடுவேன். இந்த புண்டாமா மட்டும் அவன் தம்பி வீட்டில் என்ன வச்சுக்கோங்களேன் புண்டாமா புண்டுக்கிழமை அடி வாங்குவான் இந்த பூதிமாவன். அப்படி அவன் என் இடத்துக்கு வந்துட்டான் வச்சுக்கோங்களேன். என் இடத்துக்கு வந்து அதுவும் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா என் இடத்துல அவர் நிறைய பேர் கையில் இருக்காங்களாம். என் இடத்துல நிறைய பேர் கையில் வச்சுருக்காராம். இவர் என் இடத்துக்கு வந்து என்னை கூட்டுறாராம். கூட்டி என்னை விட்டுறாராம். என் குஞ்சு மணி கூட எவனாலும் வெட்ட முடியாது. இந்த புண்டாமலுக்கு புளுத்து பேச்சா புழு பேச்சு பார்த்தீங்களா ஒரு குத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சூண்டி அடிச்சு விழுந்துருவான் அந்த தேவடி அம்மா பேசுகிற பேச்சு பாருங்க. ஐயோ போதும் இவனால என் தாமலுக்கு நுழைய முடியுமா? அவருக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். இங்கே இருக்க ஜாஸ்தியிலான் தான் இருக்கேன். நீயும் ஜாஸ்தியில் தான் இருக்க. ஆனால் இந்த பொந்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் தம்பி வீடு எனக்கு தெரியும்டா புண்டாமோன உனக்கு அங்கே 6:41 வரைக்கும் டைம் இருக்குது. புண்டாமன் அதுக்குள்ளே வந்து நீ என்னை பார்க்குறாந்தா பாரு. இல்லை 7 மணிக்கு நான் கிளம்பி உன் தம்பி வீட்டுக்கு நான் வந்து நிற்பேன். சரியா ஓகேயா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ என்ன யூடியூப்பில் பார்க்குறவங்க முடிஞ்சளவுக்கு என்ன கொடுத்தோம் ஷேர் பண்ணுங்க. பூஜ்யமாக அசிங்க போட்டோம். ஓகே இவனுக்கு வந்து நான் 8ஆம் தேதி என்னோட லைஃப் வந்து சென்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த புண்டாமா பார்க்க மாட்டான். கேட்டால் வசா பழிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவார் ஒரு புண்டை வச்சு. ஓகேயா பாருங்கள் என்னோட லைஃப் தான் சொல்லி சென்ட் பண்ணிட்டேன். அந்த கூதிமானுக்கு பாருங்கள் அப்படியே புளுத்துக்கு சம்பூர் போச்சு என்கிட்ட வந்து. நான் பயந்துட்டேன்னா அதுவும் தாமாலே அவங்க நிறைய பேர் கைங்க இருக்காங்களா புள்ளியில் தள்ளி விட்டுருவேன். அப்படி இவன் வந்து இன்றைக்கி என்னை பார்த்தானா என்னோட மூத்து தண்ணி குடிக்கிற வீடியோவை நீங்கள் என்ன குரூப்லேயும் பார்ப்பீங்க. என்ன குரூப்பில் ஷேர் பண்ணி விடுவேன். என்னாலும் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேயா டிக்டாக்லேயே ஏற்றி விட்ருவேன் அந்த புண்டாமோனை. என்கிட்ட மணி கேட்குற வீடியோலாம் நீங்கள்லாம் பார்க்கலாம். அப்படி இவன் இடத்துக்கு வந்தானா சரியா சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு போனானா தான் அவன் வீட்டுக்கு நான் போகலாம் போகலாம். சின்ன வீட்டுக்கு சின்ன அவன் தம்பி வீடு இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கிளம்பி கண்டிப்பாக அவன் 6:40 வரைக்கும் வராடி அவன் தம்பி வீட்டுக்கு நான் கிளம்பி போயிடுவேன். அவனோட தலையில் தட்டதான் அவனே சொல்லிடுவான் எங்கே இருக்கான்னு. அவன் ஒரு சின்ன பையன் ஒரு தேவடியா போவேன். அவன் தம்பி சின்னவன் நான் தெரிவிக்க மாட்டான். ஓகேயா
அவன் பரவாயில்ல என்கிட்ட நல்லா அழகாக பேசுகிற மாதிரியே பேசுகிறான். போனால் சொல்லி அவனை விட்டுருவேன். ஆனால் இந்த புண்டாமனை மட்டும் விட மாட்டேன். ஐயோ என் வயசு இதுக்கு மேலே ஆச்சு வந்து என்னை ஜிப்பா எடுக்க வக்கு புண்ணில் அந்த தெவடியா அவனுக்கு. ஓகே அவனை இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இன்னும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே அது புண்டாமா புண்டத்தமாக அசிங்கப்பட்டோம். ஓகேயா ஆல்ரைட்.